தொடர்ந்து 17 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சமவேலை, சம ஊதியம் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இத பத்தி முதல்வர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. ஒரு ஊடகம் கூட காட்டவே இல்லையே. முழுக்க முழுக்க இந்த ஊடகங்களும், இந்த பிரபலங்களும் ஜனநாயகன் படம் வெளியாவது சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆம், சிக்கல் இருக்குதா, நானும் உடன்படுகிறேன், நானும் குரல் கொடுக்கிறேன் இருக்கு. ஆனால் சல்லியர்கள் படம் வெளியாச்சே, அந்த படத்தை பத்தி ஏற்பட்ட சிக்கலை பத்தி பேசுறதுக்கு ஒரு பிரபலம் வாய் திறக்கவே இல்லை. ஐயா முதல்வர் எங்க போனாரு? பராசக்தி வெளியாகும்னு சொன்னோன்னே, ஜனநாயகம் வெளியாகும்னு சொன்னோன்னே, நல்லவர் போல காட்டிக்கிறதுக்காக ஒரு நாடகம் நடத்துறீங்களே, சல்லியர்கள் படம் வெளியாகும் போது ஏற்பட்ட சிக்கலுக்கு யாருமே வாய் திறக்கல. ஏன் வாய் திறக்கல? அதே போல பல போராட்டங்கள் மக்கள் நடத்திட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் பல நாட்களாக 150க்கு மேற்பட்ட நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கூவத்துல இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி முதல்வர் ஒரு கவனம் செலுத்தவே இல்ல. தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன்னு சொல்றீங்க. ஐயா தமிழ்நாடு தலை குனிஞ்சு போய் நிக்கிறீங்கயா. எப்பயா தூக்கி நிப்பாட்ட போறீங்க? கொஞ்சம் கவனம் செலுத்தி மக்கள் போராட்டங்கள்ல கவனத்தை செலுத்துங்கய்யா. ஒரு பொழுதுபோக்கு இவ்வளவு கவனம் செலுத்துறதை விட மக்கள் போராட்டங்களுக்கும், மக்கள் உரிமைகளுக்கும், மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. சும்மா விளம்பரம் செய்யாதீங்க. செய்தி அரசியல் மட்டும் செய்யாதீங்க. விளம்பர அரசியல் செய்யாதீங்க. மக்கள் அரசியல் செய்யுங்க. தேர்தல் அரசியல் செய்யாதீங்க. மக்களுக்கான நலன் அரசியல் செய்யுங்க.